இப்போ கிளைமேட் பார்த்தோம்னா, ரொம்ப மழைக்காலம், அதுக்கப்புறம் குளிர்காலம் வரும்போது, நெறைய பேருக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனை. நெஞ்சிலே கர்ரு கர்ருன்ட்டு இருக்குது. இதனால சாப்பிடல. ஏதாவது ஃபுட் எடுத்தாலும் உடனே வாந்தி வருதுங்க. அந்த அளவுக்கு சளி இருக்கு. நெஞ்சில இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே நம்ம உடல்ல கபம் அதிகமாறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். இதற்கு இந்த கபத்தை குறைப்பதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இப்போ கிளைமேட் பார்த்தோம்னா, ரொம்ப மழைக்காலம், அதுக்கப்புறம் குளிர்காலம் வரும்போது, நெறைய பேருக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். பொதுவாக இது சித்த மருத்துவத்தில் கப நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். கப நோய்கள் அப்படின்னா, சளி தொடர்பான பிரச்சனை தான். நுரையீரல்ல இருந்து நம்மளுடைய தலை மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கபம். கபத்தோட வாழிடம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுடைய தலை மற்றும் கழுத்து அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கபம் நம்ம உடல்ல குளிர்ந்த தன்மையை தான் உண்டாக்குது. நமக்கு கிளைமேட்டும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நம்ம உடலும் வந்து குளிர்ந்த தன்மை அடையும் பொழுது என்ன ஆகும்னா, கபம் அதிகரிச்சு நமக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக பார்த்தோம்னா ஆஸ்மா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து ரொம்ப கோல்டு. காலையில எந்திரிச்சிலேருந்து தும்மிக்கிட்டே இருக்கான். ஸோ சளி நெஞ்சிலே கர்ரு கர்ருன்ட்டு இருக்குது. இதனால சாப்பிடல. ஏதாவது ஃபுட் எடுத்தாலும் உடனே வாந்தி வருதுங்க. அந்த அளவுக்கு சளி இருக்கு. நெஞ்சில இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கும் இதே பிரச்சனை வந்து இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு அந்த வீசிங் மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கும். நைட்டு படுத்தாவே மூச்சு அடைக்குது, உட்காந்துக்கிட்டே தூங்குற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. சிஓபிடி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஏர் பேசேஜில் அந்த ஏர் பைப்லலாம் என்ன ஆகும்னா, சளி வந்து அதிகமாக சேர்ந்து நமக்கு உள்ள காற்று போக முடியாத அளவுக்கு நெஞ்சில் வந்து ஒரு சளி சேர்ந்துருக்கும். இதனால் பார்த்தோம்னா ரொம்ப க்ரானிக்காக ஆஸ்மா வந்து அந்த இழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இழுப்பு நோய் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ காற்றே உள்ளே போக முடியாத அளவுக்கு ஏர் பேசேஜ் எல்லாமே பிளாக் ஆகிருக்கும். ஸோ சுத்தமான காற்று வந்து உள்ளே போகாதனால ஸோ ப்ரீத்திங் வந்து நமக்கு தடைப்படுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த சளி தொந்தரவு இருக்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன், டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது குழந்தைகள், பெரியவர்கள், அந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். ஸோ தொண்டையில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது. தொண்டையே எனக்கு வந்து புண்ணாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டான்சிலைட்டிஸ்னால் நம்ம தொண்டையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பெருசாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக லிம்ஃப் நோடோட ஒர்க் பணி என்ன அப்படின்னா, எந்த விதமான நுண்கிருமிகளும் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே வராமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த டான்சில்ஸும் அந்த பணி தான் செய்யுது. ஸோ அப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அதெல்லாம் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து வீக்கமாகி நமக்கு தொண்டையிலும் புண் ஏற்படுது. ஸோ அதிகமான கபம் சேரும்போது இந்த பிரச்சனையும் ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா நிறையா பேருக்கு நேசல் பாலிப் ஏற்படும். மூக்கில் வந்து சதை வளர்தல் பிரச்சனையும், இல்லை தலையில் வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைனஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம முகத்தில் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய காற்றறைகள் பேலன்ஸ்க்காக. அந்த காற்றறைகளில் நீர் சேர்ந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும்பொழுது தலைபாரம், காது வலியுமே நிறைய பேருக்கு இருக்கும். பேசும்போது ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல, குரலில் வந்து ஒரு மாற்றம் தெரியுது, கண்களில் அடிக்கடி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சைனசைட்டிஸ் பிரச்சனையும் இந்த குளிர்காலங்களில் அதிகமாக நிறைய பேருக்கு வருது. ஜென்ரலாகவே இந்த குளிர்காலம் மட்டும் இல்லை, வருடம் முழுவதுமே எனக்கு சைனஸ் பிரச்சனை, ஆஸ்மா இருக்குங்க. மூக்கில் வந்து எப்பவுமே ரைனடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மூக்கில் வந்து தண்ணி ஒலிக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இது எல்லாமே எப்போவுமே இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கபம் சார்ந்த பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம உடல் வாகு எப்படி இருக்கும்? கப நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க, அதிகமான சளி இருக்குது, நெஞ்சில் ரொம்ப வருஷமாக சளி இருக்குது, இந்த வீசிங்னால் அவஸ்தைப்படுறேன், சளினால் அவஸ்தைப்படுறேன்னு சொல்கிறவங்க உடல் வாகு பார்த்தோம்னா எப்போவுமே உடல் இளைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவு எதுவுமே நம்ம உடலில் வந்து ஒட்டாத மாதிரியே இருக்கிறது, டைஜஷன் சரியாக ஆகாமல் இருக்கிறது, சில நேரம் அதிகமான உஷ்ணமும் நம்ம உடலில் ஏற்படுறத பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம உடலில் கபம் அதிகமாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். இதற்கு இந்த கபத்தை குறைப்பதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம்? சுக்குமல்லி காஃபி வீட்டிலேயே நம்ம சுக்குமல்லி காஃபி போட்டு தினமும் அதை குடிச்சிட்டு வரலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் தனியா விதைகள் நம்ம சேர்த்துக்கலாம். இதனோட மிளகு, சீரகம், சுக்கு, சிற்றரத்தை கிடைச்சதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா லேசாக வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு
தினமுமே ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் ஒரு அரை ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து காலையில் இதை குடிக்கணும். காலைல நார்மலாக நம்ம காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிச்சிட்டே வரும்பொழுது உடலில் வந்து நமக்கு நல்லாவே ஒரு ஸ்டாமினா வரும். நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கிளினிக்கிலும் கப சாந்தி சூர்ணம் அப்படின்ற மெடிசன் கொடுக்குறோம். இதில் முக்கியமாக மூலிகைகள் என்னென்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பிலி சேரும், வால்மிளகு, வெண்மிளகு இதுவுமே சேருது. வால்மிளகு, வெண்மிளகு. வெண்மிளகு வந்து பார்த்தோம்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய மிளகு அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த வெள்ளையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு மட்டும் நம்ம சேர்க்கிறது. இதை வந்து நம்ம சேர்க்கிறோம். இதனோட தாலி சாதி, சிற்றரத்தை, பேரரத்தை, கண்டத்திப்பிலி இது எல்லாமே நமக்கு சேருது. இந்த கப சாந்தி சூரணம் ஸ்பெஷலாக குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 3 சிட்டிகை அளவு கொடுத்தாலே போதுமானது. தேனில் கலந்து கொடுக்கணும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 நாள் இதை சாப்பிடும்போது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே வெளியில் வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அந்தளவு பல வருஷமாக நெஞ்சில் சளி இருக்குது, ஊஃபிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சவுண்டாக வந்து இருப்பிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரை காஃப் மாதிரி. ஸோ இருமுறதுனால அடி வயிற்றில் வந்து வலி இருக்கிறது, ஸோ இந்த ஃப்ளாங்ஸ் அண்ட் விலாய் எலும்புகள் எல்லாமே வலி இருக்கிறது. இருமும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து யூரின் லீக் ஆகுது, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக நான் இரும்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடாமல் சளி இருக்கிறவங்களுக்கு கபசாந்தி சூர்ணம் ஒரு மிக சிறந்த மருந்து. பல வருஷமாக நம்ம வந்து அந்த மெடிசன்ஸை கொடுத்துட்ருக்குறோம். இதனோட நம்ம இன்னொரு சிரப் மாதிரியான ஒரு மெடிசன், அதுதான் ஆடாதோடை மணப்பாகு அப்படின்னு சொல்கிறோம். ஆடாதோடை பெரும்பாலும் குடிநீர் வகைகளாகவோ, அதாவது கஷாய மருந்தாகவோ இல்லை டானிக் மாதிரியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆடாதோடை மணப்பாகு எப்படி நம்ம செய்கிறோம்னா, ஆடாதோடை இலைகள்ல இருந்து அரைச்சி அந்த சாறு தனியாக எடுத்துக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கற்கண்டு சேர்த்து பாகு காய்ச்சி இந்த சாரும் அதோட விடணும். இதனோட சில மூலிகைகளும் இதில் சேர்க்கிறோம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிளகு சேர்க்கிறோம், சீரகம், கிராம்பு. இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா சிற்றரத்தை பொடியும் இதில் சேருது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு நம்ம ஒரு 5 கிராம் இந்த பொடியை சேர்த்தா கூட போதுமானது. சேர்த்து இதை நம்ம டானிக் மாதிரி காய்ச்சி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஆடாதோடை மணப்பாகு அப்படின்னு சொல்கிற மெடிசன் சித்த மருத்துவத்தில் வெளியில் நீங்கள் கடைகளில் கூட இருக்கும். ஜென்ரலாக சளி பிரச்சனை இருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு 5 ml எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும். பெரியவர்கள் குடிக்கணும் அப்படின்னா 20 ml வரைக்கும் இந்த ஆடாதோடை மணப்பாக குடிக்கலாம். குடிச்சிட்டு நம்ம வெந்நீர் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், டான்சிலைட்டிஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஆஸ்மா சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பெரியவர்களுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து ஒரு குரு மெடிசன், சிவனார் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மெடிசன் கொடுக்குறோம். இதை வந்து பல வருஷமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இந்த தாலி சாதி சூர்ணம்ன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாலி சாதி சூர்ணத்தோட சிவனார் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது. ஸோ இதை சேர்த்து சாப்பிடும்போதும் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய கோழை வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீசிங், ஆஸ்மா, தீராத சளி தொந்தரவு இருக்குது, இல்லை சைனசைட்டிஸ் இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது. நான் ஒரு வாட்டி நேசல் பாலிப் சர்ஜரி பண்ணிட்டேன், திரும்பவும் அது வருதுன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே நிரந்தரமான ஒரு சிகிச்சை முறை நம்மளோட கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். சித்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகளோ, ஆஸ்மா, வீசிங் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை பற்றிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.